இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நான் எடுக்கிறேன். இன்னும் ஒரு கேள்விக்கு உங்களிடம் பொறுமை உண்டா? பிறகு நாளை ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது நாம் இங்கு ஒரு கேள்வி உள்ளது. அது மிகவும் அருமையான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இன்னும் சில நிமிடங்கள் என்னுடன் தயவு கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் நான் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நோக்கத்துக்காகவே இதுவரை பதில் கூறாமல் வைத்திருந்தேன். இதுவே என் கடைசி கேள்வி. இப்பொழுது முதலாவது, இந்த நபர் கேட்டிருக்கும் 2 காரியங்களை நான் வாசிக்கப் போகிறேன். அது ஒரு பழைய துண்டு காகிதத்தில் அழகிய கையெழுத்தால் எழுதப்பட்டுள்ளது. அதை எழுதினது யார் என்று எனக்கு தெரியாது. எந்த பெயரும் அதில் கையொப்பமிடப்படவில்லை. சகோதரன் பிரணாமே, போதகர்கள் தங்கள் ஆராதனைகளில் பணத்துக்காக நீண்ட நேரம் நிர்பந்தம் செய்து கூட்டத்தில் உள்ள இத்தனை பேர் இவ்வளவு பணம் கொடுப்பார்கள் என்று தேவன் அவர்களிடம் கூறினதாக கூறுவது முறையாகுமா? அது சரியாவென்று நான் அறிய விரும்புகிறேன், அல்லது தவறாவென்று நான் அறிய விரும்புகிறேன். இது என்னை பயங்கரமாக தொந்தரவுபடுத்தியுள்ளது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள் நண்பனே, நான் உனக்கு சொல்லப் போகிறேன். நான் என்ன கருதுகிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். புரிகிறதா? இப்பொழுது அது சரி என்ற அர்த்தம் அல்ல, அது பயங்கரமானது என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது நான் இதை நினைத்து பார்க்கிறேன். தேவன் என்னை சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்பினார். என்னிடம் பணமே இருக்காது. அவ்வாறு நான் அவதிப்பட்ட நேரத்தை நான் கண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் காணிக்கை தட்டை ஜனங்களிடம் அனுப்புங்கள் என்பேன். மேலாளர் என்னிடம் வந்து, பில்லி, கவனியுங்கள் மகனே, இன்றிரவு நமக்கு கூட்டத்துக்கான செலவை கொடுத்து தீர்க்க $5000 குறைவாய் உள்ளது. அதை செலுத்த ஜெஃபர்சன்வில்லில் உம்மிடம் பணம் உள்ளதா என்று கேட்பார். நான், பரவாயில்லை, தேவன் என்னை இங்கு அனுப்பினார், இல்லை என்றால் இங்கு நான் வந்திருக்க மாட்டேன். புரிகிறதா? காணிக்கை தட்டை ஜனங்களிடம் அனுப்புங்கள் என்பேன். ஆனால் கூட்டம் நடத்துவதற்கு முன்பே ஒருவர் வந்து, உங்களுக்கு தெரியுமா, இதன் செலவுக்காக $5000 கொடுக்க கர்த்தரின் இருதயத்தை ஏவினார் என்பார். பாருங்கள், பார்த்தீர்களா? முதலாவதாக அதை செய்ய வழிநடத்தப்பட வேண்டும். நிர்பந்தம் செய்து பிச்சை எடுத்து பணத்தை சேகரிப்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது ஒரு தவறான காரியம் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது சகோதரனே, நீங்கள் அதை செய்ய நினைத்தால் உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்தாதிருப்பேனாக. புரிகிறதா? அதை செய்யும் உரிமையை நீங்கள் தேவனிடமிருந்து பெற்றிருக்கலாம். ஆனால் நான் என்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. இப்பொழுது போதகர்கள் கூறுவதை குறித்து நானும் கூட அறிந்திருக்கிறேன். அண்மையில் நான் நின்றிருந்தேன். இப்பொழுது இது பெந்தேகோஸ்தையினர் அல்ல. இது பாருங்கள், அது சபைகள். பார்த்தீர்களா? மற்ற சபைகள். அது ஒரு பெரிய தொடர்கூட்ட முகாமில் இருந்தது. கெர்ரி, நீங்கள் என்னோடு இருந்தீர்கள். அங்கிருந்த அநேகர் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஒரு புகழ்பெற்ற ஸ்தாபனம், 2 அல்லது அவை 3 ஒன்று சேர்ந்து அவர்கள் அந்த முழு பிற்பகலையும் இதற்காக உபயோகித்து அந்த நகரத்தில் இங்கே உள்ள நம்முடைய நவநாகரிக சபைகளை போன்றதான வழக்கமான சபைகள் ஒரு பெரிய தொடர் கூட்டத்தில் அவர்கள் முழு பிற்பகலையும் எடுத்துக்கொண்டு மேடையில் நின்று கொண்டு, இந்த கூட்டத்திற்காக ஜனங்கள் பணம் கொடுக்காமற் போனால் தேவன் அவர்களுடைய பயிர்களை அடித்து போடுவார் என்றும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இளம்பிள்ளைவாதம் வரும்படி செய்வார் என்றும் இப்படிப்பட்ட காரியங்களை கூறி அவர்களை பயமுறுத்தினர். இந்த வேதம் எனக்கு முன்பாக இருக்க அவர்கள் கூறியது முற்றிலும் உண்மை. அப்பொழுது நானோ, தேவனுக்கும் அவரை பின்பற்றுவோருக்கும் இது தேவதூஷணம் என்றேன். தேவன் உங்களை அனுப்பினால் அவர் உங்களை கவனித்துக் கொள்வார். அவர் உங்களை அனுப்பிராவிட்டால் ஸ்தாபனங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் தேவன் உங்களை அனுப்பினால் அவர் உங்களை கவனித்துக் கொள்வார்.